உங்களுக்கு ஓகே தானே எல்லாரும்? இல்ல நான் சொல்றது கேளுமா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, அவர் மேல தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன்மா. சொன்னா தெரியாதப்பா, யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியாத. பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஆள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நோட்டு கரெக்டா இருக்கு, அந்த வெயிட் கரெக்டா இருக்காங்க, அதை பார்த்தே நம்ம சொல்லலாம். ஓகே தானே? சதுரங்கவேட்டை திரைப்படத்தையே மிஞ்சும் அளவிற்கு ஜென்டில்மேன் கெட்டப்பில் பேங்க் ஆபீசர் போல் பேச நினைத்து நூதன முறையில் நடைபெற்ற மோசடிதான் சென்னையை உலுக்கியுள்ளது. என்ன நடந்தது? மோசடியின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். சென்னை போரூர் அடுத்த கெருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீவத்ஸ். 43 வயதான இவர் தனக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றை புகைப்படம் எடுத்து அதனை நோ புரோக்கர் உள்ளிட்ட ஆன்லைன் வாடகை வீடு தளங்களில் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வாடகை, குத்தகை மற்றும் விற்பனை ஆகியவற்றிற்கு வீடுகள் உள்ளதாக பதிவேற்றம் செய்துள்ளார். இதை கண்டு ஏராளமானோர் அவரை அணுகியுள்ளனர். அவர்களிடம் 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என பணத்தை வாங்கிக் கொண்டு ஏற்கனவே வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு இருப்பவர்களை காலி செய்ய சொல்ல வேண்டும் என கூறி குறிப்பிட்ட தேதியில் குடியேற வருமாறு தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி நேரில் சென்று வீட்டை பார்வையிட்ட பின்னர் சிலர் வங்கிக் கணக்கு மூலமாகவும் சிலர் ரொக்கமாகவும் பணத்தை வழங்கியுள்ளனர். ரொக்கமாக பணத்தை வாங்கிய போது ஸ்ரீவத்ஸ் அதை எண்ணி பார்க்காமல் கையாலேயே எடை போட்டு பணம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பேன் என்று கூறியுள்ளார். இதனை பணத்தை கொடுத்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்து வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி பணத்தை பெறும்போது உங்கள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, அதனால்தான் பணத்தை எண்ணி பார்க்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன்மா. சொன்னா தெரியாதப்பா, யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியாத. எத்தனை கட்டு இருக்கு? என்ன நினைச்சீங்க? வந்தவங்க உட்கார்ந்து ஒரு நோட் நோ சார், நீங்க கட்டு கட்டா பார்த்திருப்பீங்க. எனக்கு இதாம்மா பிராக்டிஸ். நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன்மா. நான் ஒரு இடத்த பார்த்தேன்னா ஒரு மலிச்சு 5 லட்ச ரூபா டக்குன்னு எடுத்து கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவும் மாட்டேன், கணக்கும் வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா திருப்தி கிடையாது. இது பண்ணி பார்த்தாலும் போதும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப்போ இல்லை செகண்ட் ட்ரிப்போ நீங்க இதை பண்றது. எனக்கு இது டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எனக்கு இதை பத்தி ஒன்றும் இல்லை. ஆனா பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், ஆள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நோட்டு கரெக்டா இருக்கு, அந்த வெயிட் கரெக்டா இருக்காங்க, அதை பார்த்தே நம்ம சொல்லலாம். கட்டோட வெயிட் பார்த்தே கண்டுபிடிச்சாரு. இதேபோன்று 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் 1,25,00,000 மேற்பட்ட தொகையை பெற்றுக்கொண்டு குடியேற வருமாறு அழைத்த தேதிக்கு 4 நாட்கள் முன்னதாக போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனால் பணத்தை பறிகொடுத்தவர்கள் உடனே அவரது வீட்டிற்கு சென்று நேரில் பார்த்துள்ளனர். ஆனால் அவர் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டது சிசிடிவி காட்சிகளின் மூலம் தெரியவந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் சிசிடிவி காட்சியில் ஸ்ரீவத்ஸ் பொருட்களை ஏற்றிச் சென்ற வாடகை வண்டியின் நம்பரை அழைத்து அவர் சென்ற இடத்தை அடைந்துள்ளனர். இதையடுத்து மாங்காடு சென்று புதிதாக வீடு எடுத்து தங்கியிருந்த அவரை மடக்கி பிடித்துள்ளனர். வீட்டுக்கு வந்து ஆளை வச்சு அடிச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டீங்கன்னா யார் சார் மிரட்டுறியாங்க? யார் சார் மிரட்டினாங்களே? நாங்களா போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து நம்பர் வாங்கி இல்ல நான் சொல்றேன் புடிச்சு பக்கத்துல இருக்க போய் வாங்கி நானு இங்க 2 பேர் போய் எங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேர்லாம் போய் அவரை போய் புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நாங்க வர சொல்லிட்டோம். எல்லாருமே வந்தாங்க. பின்னர் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து மௌலிவாக்கம் காவல் நிலைய காவல்துறையினரை வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். அதேபோன்று ஆவடி உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளில் இதேபோல மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரிடம் இதுவரை செய்த மோசடி குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பணத்தை பறிகொடுத்தவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது கைக்குழந்தையுடன் சென்று பணத்தை கொடுத்ததாகவும் தாங்கள் அனைவரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும்
என்றும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் மனசாட்சியின்றி தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். நாங்க நானே ஹஸ்பண்ட் என் குழந்தை 1.5 வயசு குழந்தை அவ மூலியமா அவகிட்ட கொடுத்துதான் நாங்க அந்த ஆள்கிட்ட பணமே கொடுத்தோம். மாமியார் எல்லாமே வச்சுதான் நாங்க கொடுத்தோம். இன்னைக்கு நான் போய் கேக்குறேன், ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுல இல்ல கிஃப்டா வேற வேலு கொடுத்தாரு, அதெல்லாம் வெள்ளி வேல் கொடுத்தாரு, அதையும் வேற வாங்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு சீக்கிரமா வீடு கொடுத்துரும் அப்படி இப்படின்னு அவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி பேசி இப்ப எங்க கிட்ட இப்ப நீங்க யாரு இவரை பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. நீங்க கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு எங்க கிட்ட? நாங்க வச்சிருக்கோம், அக்ரிமெண்ட் வச்சிருக்கோம். ஆனா அதுதான் எல்லாம் வச்சிருக்கோம், எல்லார்கிட்டயும் ஒரு சைன் போட்டு வச்சிருக்காரு சார். அப்புறம் நாங்க இல்ல சத்தியமா எங்களுக்கு புரியவே இல்லை என்ன இதுல இல்ல இதனால அவங்களுக்கு என்ன அவ்வளவு லாபம் இருக்கு என்னதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. அது மட்டுமின்றி பணத்தை ஏமாற்றியது குறித்து கேள்வி எழுப்பினால் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இன்றி தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எனவும், முதலமைச்சரே வந்தாலும் தன்னை எதுவும் செய்ய முடியாது எனவும் தெனாவட்டாக பதிலளிப்பதாகவும் கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றனர். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட்டை ஏமாத்திருக்காரு. உள்ள ஸ்டேஷன்ல கேட்கும்போது போலீஸ் கிட்ட என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி கேட்டா பார் கவுன்சில் இருந்திருக்கேன், ஆல்ரெடி எனக்கு லாயரோட சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். பணத்தை சில பேர்கிட்ட கேஷாக தான் வாங்கியிருக்காரு, சில பேர்கிட்ட தான் அக்கௌண்ட்ல வாங்கியிருக்காரு. நாங்களாம் அக்கௌண்ட்ல மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னால அக்கௌண்ட்ல வாங்கினாரு. கேஷ்ல வாங்கின வீடியோவை போலீஸ்ல காமிக்கும் போது போலீஸ் இது கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்ற பதில் எனக்கு புக்கு கொடுத்தாங்க சார். நாங்கள் ஏன் சார் அந்த ஆள் போய் புக்கு கொடுக்க போகிறோம்? போலீஸ் முன்னாடியே சொல்கிறான். அதே மாதிரி போலீஸ் நின்று அவ்வளோ பெரிய ஆளாக கேட்கும்போது நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது சார், அவங்க எங்கே பார்க்குறாங்களோ எங்கே போய் பார்த்துக்கிறாங்களோ அங்கே போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றான். வரும்போது போலீஸ்காரங்க கூப்பிட்டு வராங்க, அவனோட காரில் தான் கூப்பிட்டு வராங்க. வரும்போது ஃபோனை எடுத்து நோண்டிட்டு இருக்கான். போலீஸ் எப்படி அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க? நான் வரும்போது பக்கத்துலேயே சைடில் இவர் ஓடிட்டு இருக்காரு, நான் பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், ஜிபே பண்ணுறான் யாருக்கும். கண்டிப்பாக நான் பார்த்தேன், அதை நான் வீடியோ ரெக்கார்டோடு எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஒருத்தர் கூட ஒரு பதில் கூட ப்ராப்பராக சொல்ல. வரும்போது எல்லாரையும் நெக்கலாக பார்க்குறது, லெத்தாஜிக்காக இருக்கான். நம்மளுக்கு இப்போ பணத்தை கொடுத்த நம்மளுக்கு எல்லாருக்குமே பதறது இல்லை, அந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் ஆல்ரெடி இதெல்லாம் ஈடுபட்டிருக்க மாதிரி இருக்குது. இருக்கிற நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கான் அவன். போலீஸ்காரங்களையும் மதிக்க மாட்டான். சிஎம் பேரை சொல்கிறோம், நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாலின் வரைக்கும் கூப்பிட்டு போவோம்னு சொல்கிறோம். அந்த வீடியோவில் அவனும் சொல்கிறான் சிஎம்கிட்ட போய் அப்படின்றான். ஸ்டாலின் பேரை எதுக்கு அவன் இப்படி யூஸ் பண்ணணும்? மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு எங்களுக்கு முக்கியமான தீர்வு கொடுக்கணும். இது பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். ஓகேங்களா? எல்லா எவிடன்ஸுமே நாங்கள் வச்சுருக்கோம், எல்லா சேனலுக்கும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு கிடைச்சதுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலும் காவல்துறையினரை பார்த்து அந்த நபர் சற்றும் பயப்படவில்லை எனவும், முடிந்தால் தன்னை நீதிமன்றத்தில் ஒப்படையுங்கள், இந்த வழக்கை நான் பார்த்துக் கொள்கிறேன் என அலட்சியமாக பேசுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். இவ்வளோ உழைச்சமை இவ்வளோ பணம் யாராவது முடியுமா? இன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டேன், ஒரு நாள் 1000 ரூபாய் பாடு போட்டோம். அது அவ்வளோ ஈஸியா சொல்லுங்க? ஒரு படித்தவன், அவன் யார் தெரியுமா? சாதா தெரியாதவன், நான் படித்தவன் எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஏமாத்துறான் தெரியுமா? இவ்வளோ பேர் இருந்தும் அவங்க விசாரிக்கிறாங்க, அவ்வளோ கூலாக உங்களால் என்ன முடியுமோ பண்ணீங்க. என்கிட்ட இல்லை, அவனை தெளிவாக்குறான். அக்கௌண்ட்டில் வந்த பணத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்ல முடியுன்றதுனால மற்ற கையில் வாங்கின காசு வாங்கிக்கலாம் ஈஸியாக விஷயப்படுறான். நான் பொறுப்பே இல்லைன்றான். இந்த டாக்குமெண்ட் பவர் இல்லையா? ஸ்டாம்ப் பேப்பர்லாம் சும்மா விற்கிறாங்களா? எனக்கு புரியல. இந்த சீல் ஸ்டைல்லாம் எல்லாம் சும்மா ஃபேக்கா? அப்போ எந்த ஸ்டாம்ப் பேப்பர் நம்பி நாங்கள் எப்படி அக்ரிமெண்ட் போட முடியும்? எல்லாத்துக்குமே லீகல் போக முடியுமா? நோ புரோக்கர் ஆப்ல போட்டு 4 வீடு போட்டு இப்படி ஏமாத்துறான். ஒரு வீட்டுக்கே 4 அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி நான் சொன்னாக்கா, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் நோ புரோக்கர் பண்ணி கேட்டாக்கா அவங்க ஒரே சொல்றாங்க கை வச்சிட்டாங்க. அவங்க கார்ப்பரேட் கம்பெனியில கை வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அப்ப என்னத்துக்கு அதெல்லாம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. உங்களால முடிஞ்சா என் பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. அதே போல ஆன்லைன் மூலமாக வாடகைக்கோ குத்தகைக்கோ செல்வதாக இருந்தால் வீட்டின் உரிமையாளர் தொடர்பாக நன்றாக விசாரித்த பின்னர் பணத்தை கொடுக்குமாறு வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். நோ புரோக்கர் பிளாட்ஃபார்ம் தான் ரன் ஆகுது. இது ஈஸியா ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு எல்லாருமே ஒரு ஆசைப்பட்டு லீஸ்ல போயிடலாம். மாசம் நம்மளால வாடகை கட்ட முடியல சொல்றது, அதான் லீஸ்ல போயிருக்காங்க. அதுவும் இந்த ஒரு ஃபோர்ஜரி பண்றதுனால இப்ப யாரு எப்படி நம்புறதே தெரியல. அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா கண்டிக்கணும். எல்லாருமே அவேர்னஸா இருங்க, யாரும் ஏமாறாதீங்க. ஓனர் உங்களை பத்தி கேட்கறத விட ஓனரை பத்தி கேளுங்க ஒரு வீடு போகும்போது. ஸோ அதுதான் நல்லது. ரொம்ப சேஃபா இருங்க, வேற ஒன்றும் கிடையாது.